சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டும்போது ஒரே நாளில் வந்து எங்களுக்கு 3 விதமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சைட்டு 3மே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சைட்டு. இங்கே வந்து என்னென்ன சோலார் வாட்டர் ஹீட்டர் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து சத்தி ரோடு அப்படிங்கிற இதில் வந்து இருக்கக்கூடிய குன்னத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நம்ம சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டும்போது நம்ம சைட் விசிட் நம்ம கொடுக்கும்போது வந்து நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா, இவங்களுடைய சின்டெக்ஸு வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 3 அடியிலேருந்து ஒரு 3.25 அடிக்குள்ளே தான் வர்றாப்புல இருந்துச்சு. ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாடல் நம்ம சஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும்போது இந்த மாடல் கரெக்டாக வரும். என்ன ரீசன்னா, ட்ரூகார்ட் ப்ரோவில் வந்து இன்புட் வந்து இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் இருக்குது. அப்போ அந்த பாட்டம் சைடில் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 அடி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இந்த இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா வாட்டர் ஃப்ளோ வந்து நமக்கு ஏதாவது கம்மியாகுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியே ஆகலை, நல்லா வாட்டர் ஃப்ளோ இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ தான் நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து இப்போவே வந்து நல்லா ஃபுல் சூடில் இருக்குது. இப்போ தான் மாட்டியிருக்காங்க, ஃபுல் சூடு இருக்குது. ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இதுக்கு இவங்களுக்கு. ஸோ இன்னும் ப்ளம்பிங் கம்ப்ளீட் ஆகலை. ஐயா, தண்ணி எப்படி இருக்குங்க? நல்லா ஹீட்டாக இருக்குது, நல்லா சூடாக இருக்குங்க. 4 அளவில் யூஸ் பண்ணல, நல்லா யூஸ் பண்ணலாங்க, யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு சூடு இருக்குது, யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இன்னும் உங்களுக்கு லோடு கொடுத்துட்டு நாங்கள் 4 நாளும் போது லோடு ஆக நல்லா ப்ரெஸ் ஆகிடும். நேரம் ஆகும்போது ஒன்றும் அதிகமாக. இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு 100 லிட்டர் தண்ணியில் எவ்வளோ பேர் குளிக்கலாங்க? 100 லிட்டர் இருந்ததுன்னா ஒரு 5 பேர் குளிச்சிக்கலாம். 5 பேர் பெண்கள் 3 பேர் குளிக்கலாம். நாங்கள் 4 பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பரவாயில்லைங்க, ஒரு சூப்பரான இது. பெண்கள்லாம் வந்து 3 பேர் தான் குளிக்கலாம். ஆமாம், ஆண்களுக்கு வந்து 5 பேர் 5 பேர் குளிக்கலாம். 5 பேர் குளிக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு வந்து அதிகமாக செலவு கிடையாது. ஒரு பக்கெட்டு 10 லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஆள் 10 லிட்டர் போகுது. 10 லிட்டர் இருந்தால் போதுங்க. சூடாக இருந்தால் 5 லிட்டர் சூடு தண்ணி, 5 லிட்டர் கூலிங் வாட்டர் இருந்தால் போதுங்க. பரவாயில்லைங்க. பெண்களுக்கு 3 பேர். 3 பேருங்க. சரிங்க. சந்தோஷம் தானுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வீட்டாடு கம்மி நல்லா இருக்கு. அதனால உங்க விட சொல்லி மாட்டி நீங்களும் பெட் பண்றீங்க. மீண்டும் நல்லா இருந்து இன்னும் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டுக்கிறாங்க. சரிங்கய்யா. நாங்களும் உங்களுக்கு நன்றிங்கய்யா. இதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நம்ம அடுத்த சைட்டில் வந்து நம்ம என்ன பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டோம் அப்படிங்கிறதை வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்து 2வது சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூரில் சரணும்பட்டிக்கு பக்கத்தில் வையம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இது, துடியலூருக்கும் கோவில்பாளையத்துக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ணா. அவர் சைடுக்கு தான் வந்திருக்கோம். அவர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து தம்பி ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் இந்த மாடல் வந்து 10 வருஷம் வாரண்டி மாடல் இப்போ தான் வந்திருக்கு. இந்த மாடல் புதுசாக வந்திருக்கு. கொஞ்சம் லான்ச் ஆகுதுன்னா அக்டோபர் நவம்பர் வாக்கில் லான்ச் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொன்னேன். பட் வந்து லான்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டிசம்பர் ஜனவரியில் தான் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் இது வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வெரி ஃபஸ்ட்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் லோ ஹைட் மாடலில் வந்து இதுக்கு முன்னாடி டிஏஎஃப் லோ ஹைட் மாடல் இருந்துச்சு. அது வந்து 5 இயர்ஸ் வாரண்டியில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வாரண்டியில் கிளாஸ் லைன் டேங்கோடு வரக்கூடிய சோலார் வாட்டர் ஹீட்டர் இது இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னது இப்போ அவருடைய பிரச்சனை என்னென்னா, சின்டெக்ஸோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லோ. ஸோ இது இந்த ஹைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 அடி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1/2 அடி தான் இருக்கும் இது கேப்பு. அப்போ இந்த இடத்துல நம்ம இது மாட்டுவோம் நார்மலாக, அவ்வளோதான் இருக்கும். இந்த 1/2 அடியில் வச்சுட்டு வந்து ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு 10 வருஷம் வாரண்டியில் இருக்கக்கூடிய ஒரு 100 லிட்டர் சோலார் வாட்டர் ஹீட்ரு இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் வாட்டர் ஹீட்டரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பாருங்கள், இவ்வளோ தான் வரும். ஏவரேஜாக பார்த்திங்கன்னா 4 இன்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டோடைய ஹைட் இருக்கும். இந்த டேங்க்குடைய பாட்டம் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடியிலே வந்து பார்த்தோம்னா நம்ம இன்புட்டு கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் உட்காந்து ப்ளம்பிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/2 அடியிலே வந்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸு நம்ம அது டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இன்புட் கொடுத்துட்டு வந்து அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டரோட ஹைட்டே மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி தான் வரும். ஸோ
2 அடியில் ஒரு சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டியிருப்போம் ஹைட்டு வந்து. பட் லென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி வந்து எல்லா சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டுற மாதிரி வந்து இது 8 அடி தேவைப்படும். இது வந்து ஒரு 2வது சேலஞ்சிங்கான சைட்டு. நம்ம வந்து குன்னத்தூரில் ஒரு சைட் பார்த்து இது 2வது சேலஞ்சிங்கான ஒரு சைட்டு. நம்ம இன்னொரு சைட்டு வந்து ஒன்று பார்ப்போம் இதே வீடியோவில். வாங்க போகலாம். இதுதான் மக்களே வந்து பார்த்திங்கன்னா 3வது சைட்டு. இங்கே வந்து நாங்கள் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை ஃபேஸ் பண்ணோம்னா, கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸே வந்துட்டாங்க. கேட்டாங்க, ஏங்க நீங்கள் தான் வந்து மெயின் டீலரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு, ஆமாங்கண்ணா இந்த மாதிரிலாம் இருக்குது ரேட்டெலாம் வந்து கேட்டாங்க. அப்புறம் ஒரு நம்ம வந்து 100 லிட்டருக்கு 150 லிட்டருக்கு இப்போ இதுக்கெல்லாம் வந்து நார்மலாக ரேட் சொன்னோம். 5 வருஷம் வாரண்டிக்கு 10 வருஷம் வாரண்டிக்கு இதுக்கெல்லாம் ரேட் சொன்னோம். சரிங்கண்ணா எங்களுக்கு 150 லிட்டர் தேவைப்படுதுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்கண்ணா 150 லிட்டர் தாங்கண்ணா போட்டுக்கலாங்க அப்படின்னா. ஸோ அப்புறம் எதுக்கு வந்து ஒரு சைட் விசிட் கொடுங்களேன்னு சொல்லி போட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அப்படி சைட் விசிட் கஸ்டமர் கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து இப்போ சைட் விசிட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் பம்ப் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது ஆனால் ப்ரெஷர் பம்ப்பு போட்டிருக்கிங்கன்னா அந்த ப்ரெஷர் பம்பில் வந்து இப்போ தண்ணி வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி மாடல் இருக்குங்கண்ணா, தனி செக்டாரே இருக்குங்கண்ணா, அதில் ப்ரெஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்குன்னா அதில் வந்து மாடல்ஸ் எல்லாம் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். அப்போ வந்து அவர் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டார்னா, ப்ரெஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டருக்கும் நான் ப்ரெஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டர் வித்தியாசம்லாம் கேட்கும்போது வந்து இதில் வந்து அதை கனெக்ட் பண்ண முடியாதா, நான் ரிட்டன் வால்வு போட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றும் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் ப்ரெஷரைஸில் நான் ரிட்டன் வால்வு போட்டு வந்து யூஸ் பண்ணுறேன்னா வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் வால்வு எவ்வளோ தூரம் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷனல் தான் ஒரு வாட்டர் ரிட்டன் ஆகிறதுக்கு. பட் அது எப்போ ஒர்க் ஆகாமல் போகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மிக்சருக்குள்ளேயும் நான் ரிட்டன் வால்வு இருக்கும், அது வந்து எப்போ வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. டைவர்ட்டர் இந்த மாதிரி வந்து எந்த விதமான வந்து ஒரு ப்ளம்பிங்கில் வந்து வரக்கூடிய மிக்சர் ஆகட்டும், டைவர்ட்டர் ஆகட்டும், நான் ரிட்டன் வால்வ் ஆகட்டும், இதெல்லாம் போட்டாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரிவர்ஸ் வந்துச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ப்ரெஷர் பம்பு போடும்போது போயிடுங்கண்ணா. ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ப்ரெஷரைஸ்டு சோலார் வாட்டர் ஹீட்டரோட ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து அப்படியே டபுள் ஆகுது ப்ரைஸ். இப்போது ஒரு 150 லிட்டர் சோலார் போடணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா வருது. 200 லிட்டர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா வருது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கஸ்டமர் வந்து என்னென்னாங்க, சரிங்க நாங்கள் வந்து ப்ரெஷர் பம்பு கூட ஜாயிண்ட் இல்லாமல் வந்து எந்த விதமான ஜாயிண்ட்டுமே இல்லாமல் வந்து நாங்கள் வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கிறோம், எங்களுக்கு வந்து 150 லிட்டர் அந்த 10 இயர்ஸ் வாரண்டியில் இருக்கிறதே கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சைட்லலாம் நாங்கள் வந்து 3 வித்தியாசமான சூழ்நிலைகள். இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் மாட்டும்போது வந்து சூழ்நிலைகள் அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதே பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ளோர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நிழல் விழுகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு பில்டிங் இருந்து ஒரு பெரிய மரம் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், அப்புறம் சோலார் வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிறைய சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி நம்ம சேனலில் வந்து வேறு எந்த சேனல்லையும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதாகட்டும், சர்வீஸ் பண்ணுறதாகட்டும், ப்ளம்பிங் பண்ணுறதாகட்டும், பேக்கப் ஹீட்டர் ஃபிட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா யாருக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த புதுசாக வீடு கட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ளம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா வந்து இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்களே நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இவங்களாம் சின்டெக்ஸ் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்டில் வந்து அந்த சின்டெக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா விதமான மாடல் சோலார் வாட்டர் ஹீட்டரும் இவங்கெல்லாம் வந்து போடலாம். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம்.